ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சனிக்கிழமை நிகழ்வுகள் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சனிக்கிழமை இன்னைக்கு எபிசோடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தரமான எபிசோடு. ஸோ ஷார்ட் அண்ட் கிறிஸ்பியான ஒரு எபிசோடு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாராட்டுகள் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ ஜாக்லினுக்கு பாராட்டுக்கள், மஞ்சரிக்கு பாராட்டுகள், முத்துக்கு வந்து பாராட்டுகள். எந்த டாஸ்க் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த செங்கலா என்னடா அது கருங்கல்லா தானே வைக்கிறீங்க, செங்கல்லாம் வச்சுருக்காங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுக்கு செங்கல் பெயிண்ட் அடிக்கலாம் டைம் இல்லை போல் தெரியுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கருங்கல்லாம் அமைச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான். சரி, இப்போ அது இருக்கட்டும். என்னென்னலாம் நடந்துச்சு இன்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெயினாக அன்ஷிதா அவர்களுடைய ரோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க. 2 ப்ரொமோவுமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவுடைய ரோஸ்ட்டு தான். ப்ரொமோவில் இந்த ராணவுடைய அவரை பற்றிய ஒரு நிகழ்வுகள், அதாவது ஊரே வந்து பார்த்தீங்கன்னா ராணவ் வந்து அடிச்சுட்டு தான் இருந்துச்சு, நடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வெளியும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பேசிகிட்டு இருந்தாங்க. அதை தெளிவுபடுத்தும் வகையில் அது உண்மையான இன்ஜுரி தான், அது வந்து ஃபேக் கிடையாது அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் வந்து ஒரு அடி. சரியா? சௌந்தர்யா, ஜெஃப்ரி, ரயான், விஷால், முத்து, அப்புறம் அன்ஷிதா எல்லாத்தையும் நிற்க வச்சு ஏன் அப்படி சொன்னீங்க, எதுக்கு அப்படி சொன்னீங்க? அட்லீஸ்ட் எல்லாரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ஒத்துக்கிட்டாங்க ஆஃப்டர் தட் இன்ஜுரி. பட் இன்ஜுரி அப்புறம் கூட சௌந்தர்யா வந்து ஒத்துக்காதது வந்து பார்த்திங்கன்னா அது இன்னமும் கூடுதல் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் இறங்கி செஞ்சுருக்காப்புல அப்படிங்கிறது தான். ஸோ சௌந்தர்யாவுக்கு ஸ்பெஷல் ரோஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் அடி, போகிற போக்கில் அடி, அன்ஷிதாக்கு அங்கே ஒரு அடி அடித்து முடிச்சுட்டு அடுத்து இந்த டிஸ்கஷன்ஸ் வந்து போயிருக்கு. அதாவது இந்த பிங்க் டீம், ரெட் டீம், எல்லோ டீம், இந்த மாதிரி ப்ளூ டீம்லாம் இருந்துச்சுல்ல. ஸோ இவங்களுக்குள்ளே என்ன பிரச்சனை எப்படி இருந்துச்சுன்னு சொல்கிறப்ப அதுக்கு அப்படியே தலைவன் வந்து நூல் எடுத்திருக்கான். நூல் எடுத்து அப்படியே சுற்ற ஆரம்பித்தவன் ஜாக்லின் இறங்கி வேறு லெவலில் அடித்து நாங்களாம் ஃபேராக விளாண்டோம், அவங்க ஃபேராக விளாட்ல, இந்த மாதிரி இத்தனை பேர் வந்தாங்க முதல் அட்டாக் பண்ணுறதுக்கு அப்படின்ற மாதிரி போட்டு அடித்து ஜாக்லினுக்கு மரண கைத்தட்டல். அடுத்து மஞ்சரிக்கு சரியான கிளாப்ஸு. அதாவது ஜாக்லின் அடிக்க கைத்தட்டலுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இவ்வளோ நாள் வந்து அவளுக்கு எது சப்போர்ட் இருக்கா வெளியே ஒன்றும் புரிய மாட்டேது, ரெட் கார்பெட்டார் வந்து தொலைஞ்சிருச்சு, என்ன இலவனே புரியலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு வந்து இவ்வளோ சத்தம் வந்து எல்லாரும் வந்து கைத்தட்டினவுடனே அவங்களால வந்து அதை நியூட்ரலைஸே பண்ண முடியல. பொண்ணு வந்து ரொம்ப அழுதுச்சு போல், பயங்கரமான கண்ணீர் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஜாக்லினுக்கு. ஸோ அடுத்து மிச்சம் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன சின்ன ரோஸ்ட் வந்து விழுந்திருக்கு. அதில் அன்ஷிதாவுக்கு பெரும்பாலும் நீங்கள் ஏன் அப்படி வந்து ரொம்ப ரூடாக நடந்துக்கிட்டீங்க, நீங்கள் உங்களுக்கு வந்தால் வந்து அது ரத்தம் மிச்சம், உங்களுக்கு வந்தால் தக்காளி தொக்கா அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் விஜய் சேதுபதி அவர்கள் அன்ஷிதாவை பிடிச்சி மேய்ஞ்சிருக்காப்புல. ஸோ அன்ஷிதா வந்து கடைசி வரைக்கும் அவங்களால பேச முடியல, தொண்டை கட்டிடுச்சு போல். என்ன பண்ண ஆக்சுவலாக அது என்ன சொல்லுவா, அவள் என்ன சொன்னால் எனக்கு தராத அப்படின்ற மாதிரி அப்படியே பேசிட்டு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னு தொண்டை கட்டிடுச்சு போல் தெரியுது. நீங்கள் உட்காருங்கன்ட்டார் போல் தெரியுது. அவ்வளோதான், அதோட வந்து அன்ஷிதாவுடைய ரோஸ்ட் வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. சரியா? இது வரைக்கும் தான் எபிசோட். அடுத்து முத்து அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராணுவோடைய இதுக்கு எழுப்பி விட்டு கொஸ்டின் பண்ணார்ல, அப்போ அவருடைய பாயிண்ட்ஸ் வந்து வைக்கும் பொழுது அமைதியாக இருந்திருக்காரு. அவர் பாயிண்ட்டை மட்டும் பேசிட்டு அமைதியாக இருந்திருக்காரு. அப்புறம் ஆடியன்ஸ் கிட்ட கனெக்ட் பண்ணி ரொம்ப ஃபீல் பண்ணி சேதுபதி கிட்ட இருக்கும் பொழுது பார்த்துட்டு அதுக்கடுத்து தான் சேதுபதி நோட் பண்ணி கேட்டிருக்காரு என்ன அப்படின்னு சொல்லி. இல்லை சார் ஒன்றும் இல்லை சார், ஒன்றும் இல்லை ஓகே தானே அப்படின்றாரு. எல்லாம் உட்காருங்க அப்படின்றாரு. அப்போ லைட்டாக வந்து கண் கலங்கியிருக்கு அவருக்கு. அது மேபி நாளைக்கு சண்டே வந்து பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுடைய அந்த கேப்டன்ஷி விஷயம் பற்றி பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். அது இன்றைக்கி பேசப்படலை. பட் ஆனால் அரங்கில் இருந்தவர்களே வந்து பார்த்தீங்கன்னா அளவஸ்டார்னா பார்த்துக்கோங்க முத்துக்குமரன். அந்த லெவலுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறது இது ஒரு பக்கம். அப்புறம் முத்துக்கு கிளாப்ஸ் ரெகார்டிங் அவர் வந்து இந்த ப்ளூ டீம் பற்றி பேசி இந்த டாஸ்க்கை பற்றி பேசினப்ப எப்படி ஜாக்லினுக்கும் மஞ்சரிக்கும் விழுந்துச்சோ அதே மாதிரி முத்துக்கு வந்து கிளாப்ஸ் விழுந்திருக்கு. சரியா? இது அப்புறம் அன்ஷிதாவுடைய ரோஸ்ட்டு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா யாருமே சேவ் பண்ணப்படவில்லை. ஸோ நாளைக்கு தான் தெரியும் யார் சேவ்னு. அதாவது சேவ் பண்ணப்படவில்லைன்னா இன்றைக்கி சேவ்டு இல்லை, நாளைக்கு விஜய் சேதுபதி அவர்கள் கண்டிப்பாக யாராவது வந்து சேவ் பண்ணுவார். அது யாராக இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்து சௌந்தர்யா செம்ம ரோஸ்ட் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியும். விஷாலுக்கும் அதே மாதிரி அடிச்சிருக்காங்க, போகிற போக்கில் அடிச்சு விட்ருக்காங்க அப்படிங்கிறது தான். அதே மாதிரி ரயானோட என்எஃப்பி பாஸ் வந்து கேன்சல் ஆகிருக்குங்கிறது தான் அப்டேட் வந்திருக்கு. அது மேபி நம்ம எபிசோட் செக் பண்ணிட்டு முடிவு பண்ணிக்கலாம் கேன்சல் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. சரியா? ரயானோட நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் அடுத்த வாரத்துக்கு இந்த. சரியா? ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.